தற்போதைய அண்மை செய்தி. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் துவாக்குடியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணமான மத்திய அரசையும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசையும் கண்டித்து அதிமுக சார்பில் வருகிற 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராஜா, திருவெரும்பூர் தொகுதி திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய வாழவந்தான் கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடிக்கு அருகே விதிகளுக்கு மாறாக துவாக்குடியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மத்திய அரசையும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய விடியா திமுக அரசையும் கண்டித்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 23/2/2024 வெள்ளிக்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் NH 67 வாழவந்தான் கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியானது சுமார் 13 வருடங்களுக்கு மேலாக சுங்க கட்டணம் வசூல் மையமாக செயல்பட்டு வரும் நிலையில் துவாக்குடியில் முதல் ஜீயர்புரம் வரையிலாக இருக்கக்கூடிய 24 கிலோமீட்டர் கொண்ட அரைவட்ட சுற்றுச்சாலையினுடைய தொடக்கத்திலேயே வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடி 1/2 கிலோமீட்டர் இடைவெளி கூட இல்லாத ஒரு நிலையில் துவாக்குடியில் புதிதாக ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதை அறிந்த திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார் அவர்கள் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விதிகளின்படி அருகருகே 2 சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி கடந்த 21/11/2021 அன்று மத்திய தரைவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு கடிதம் எழுதியதோடு 60 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் 3 மாதத்திற்குள் அகற்றப்படும் என்று 22/3/2022 அன்று மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின்போது அமைச்சர் கூறியதை மேற்கோள் காட்டி மீண்டும் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருடைய பார்வைக்கு கடிதம் எழுதி உள்ளதோடு இக்கோரிக்கையை நிவர்த்தி செய்திட கழகத்தின் சார்பில் குறிப்பாக பார்வை கடிதம் எழுதியோடு கோரிக்கையை நிறைவேற்றவும் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது சுங்கச்சாவடி பணிகள் முடிவுற்று 14/2/2024 அன்று முதல் சோதனை முறையில் கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வாகனங்களில் பயணிக்கக்கூடிய மக்கள் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் 2 முறை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதையும் மக்கள் விரோத இந்த செயலுக்கு விடியா திமுக அரசும் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திமுக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கின்ற வகையில் அரசு விதிகளுக்கு புறம்பாக மக்களவை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை எதிராகவும் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய அரசையும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிர்வாகத்தையும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசை கண்டித்தும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 23/2/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு துவாக்குடி பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் அவர் தலைமையிலும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மக்கள் நலனை முன்வைத்தும் மத்திய அரசையும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.